ஓகே. 6வது கேள்வியை பார்க்க. 6வது கேள்வி. நீச்சல் தடாகத்தின் அருகில் ஒலிபெருக்கியில் இருந்து பிறப்பிக்கப்படும் ஒலியின் அதிர்வெண் 6 கிலோஹெர்ட்ஸ். இது நீரில் 0.25 மீட்டர் அலைநீள அலையினை பிறப்பிக்கின்றது எனில் நீரின் அலையின் வேகமாக அமைகிறது. V சமன் F lambda V F தரப்பட்டீரு 6 கிலோஹெர்ட்ஸ் 6000. lambda வந்துட்டு 1/4 அவை 1500 ms-1 வரும். சரியா? அடுத்தது 7வது கேள்வி பாருங்க. 7வது கேள்வி. வழியில் ஒலியின் வேகம் 340 ms-1 ஆக உள்ள போது ஒலிபெருக்கியிலிருந்து உருவாக்கப்படும் 6800 ஹெர்ட்ஸ் ஒலி ஒருமுனை மூடிய குழாயில் முதலாம் மேற்றனில் பரிவு அதிர்வுகளை ஏற்படுத்துகின்றது. முதலாம் மேற்றனுக்குள்ள இப்படித்தானே வரப்போகுது. சரி, முதலாம் மேற்றணி. அப்ப இவ்விடத்துல வந்துட்டு பாருங்க, lambda by 4 3. அப்ப இந்த நீளத்தை நான் L எடுத்தா L சமன் 3 lambda by 4. சரி, 3 lambda by 4. இதன் போது குழாய் நீளமா அமைவது மேலே செல்லில் lambda சமன் 4L by 3. V சமன் F lambda. V வந்துட்டு 340, F வந்துட்டு 6800, lambda வந்துட்டு 4L by 3. சரி, இவ்விடத்துல வந்து பிள்ளைகள் இந்த 680 340 சுருக்கினா 2. சரி, ஓகே 2. இப்போ இங்க வந்துட்டு எடுத்துன்னு சொன்னா எங்களுக்கு L சமன் 3/80 என்று வரும். சென்டிமீட்டர் மாத்திரத்தை 100ஆல் பெருக்கினா இந்த 0 வெட்டிப்பட்டுரும். இங்கே 5 4, அது 15/4 என்று வரும். 15/4 சொன்னா 3.75 சென்டிமீட்டர். 3.75 சென்டிமீட்டர். சரி, இது 8வது கேள்வி பாருங்க. 8வது கேள்வி. ஒரு எளிமைய இயக்கத்தை ஆற்றும் துணிக்கையின் வீச்சு 2 மீட்டர் அலைவு காலம் 1 செகண்டின் உயர் ஆரம்புகளை தருவது. உயர் ஆரம்புகள் AMX சமன் செல்லனுக்குள் A ஒமேகா ஸ்கொயர். AMX சமன் A ஒமேகா ஸ்கொயர் பதிலா 4 ஸ்கொயர் ஓவர் T ஸ்கொயர். சரி, A வந்துட்டு வீச்சம் தரப்பட்டி 2, 4 பை ஸ்கொயர் 10, T ஸ்கொயர் வந்துட்டு 1 வர்க்கம். அப்ப 80 ms-2. 80 ms-2. சரியா? இந்த கேள்வி பாருங்க. 9வது. விசைமாறி K சமன் 40 Nm-1 உடைய விக்சரில் ஒரு முனை சீலிங்கில் இணைக்கப்பட்டு அதன் மறுமுனையில் 100 கிராம் திணிவு இணைக்கப்பட்டு அலைய விடப்படுகிறது. இத்திணிவின் அலைவு காலத்தை தருவது. T சமன் 2π root of m/k. T சமன் 2π root m-க்கு பதிலாக 100 தர 10⁻3, K-க்கு பதிலாக 40. சரியா? இப்போ T சமன் 2π. இதுல பாருங்க, இந்த 0 இல்லாட்டி இப்படி செய்யணும். இது இங்க எடுத்தா 10⁻4. சரி, 10⁻4 10 வர்க்கம் சொன்னா 10⁻2. அப்ப 10⁻2 மேலுக்கு கீழே 4.
ஓகே, அப்ப இது எடுத்துன்னு சொன்னா எங்களுக்கு கிடைக்கல இப்ப டி சமன் 2 பை 10 1 கீழே 2. அப்ப 5 கீழ் 10, 5 கீழ் 10. இது 10வது கேள்வி. 10வது மரக்குச்சி ஒன்று மேற்பகுதியில் நாணயக்குச்சி பொருத்தப்பட்டுள்ளது. ஒரு பாத்திரம் தரப்பட்டீர் இருக்குது. இப்ப காயின் வந்துட்டு மிதந்து கொண்டிருக்குதா, அதில் படம் காட்டுகிறது. நீரில் மரக்குற்றி அமிழ்ந்த ஆழம் எல், நீர்நிரலின் உயரம் எச்சாக காணப்பட்டது. நாணயக்குற்றி மரக்குற்றியிலிருந்து நீக்கப்பட்டு நீரினுள் இடப்பட்ட இவரை நாங்க நீக்கி இப்படி இவற்றிலிருந்து எடுத்து சரி நீருள்ளுக்கு இடுது. பாருங்க புள்ளைகள், இப்ப இவரத்துல வந்து இந்த மரக்குற்றியில எடுத்து பார்த்தேன்னு சொன்னா இவரத்துல நிலை செல்லும் இந்த தொகுதிக்கு எம்ஜி சமன் யூ ஒரு மேல் இப்போ இந்த காயினை நாங்க இடத்துல இந்த எழுதினோம்னு சொன்னா இப்ப இந்த தொகுதியில் அப்படி என்ன சொன்ன மரக்குற்றி இந்த நாணயம் ரெண்டு டைம் மொத்த நிறை குறையும், எம்ஜி குறையும், மேலுதைப்பும் குறையணுமே. இந்த மரக்குற்றி தானே ஒரு கனவளவு நீரை இடம்பெயர்த்திக்கிற. அப்ப மேலுதைப்புன்னு சொல்லி யூ சமன் பீரோ ஜி ரோ ஜி மாறலையே. அப்ப யூ குறையுதுன்றா கட்டாயம் பியும் எந்த நடக்கணும் குறையணும். அப்ப பி குறையணும்னு சொல்லியது எல் வந்துட்டு எந்த நடக்கணும் பிள்ளைகள் குறையணும். அப்ப இந்த மரக்குற்றி உள்ளுக்கு அமிழ்ந்திக்கிற இந்த எல்லிக்கிற உயரம் அது வந்துட்டு குறையும், எல் குறையும். அது ஓகே. அடுத்தது வந்துட்டு பிள்ளைகள் இப்படி இப்ப ஒரு அமிலக்கூடிய ஒரு பொருளை மிதக்க வைக்கணும்னு சொன்னா சரி, அமிலக்கூடிய ஒரு பொருள் இல்லாட்டி ஒரு பொருளை மிதக்க வைக்கணும்னா அந்த பொருளோட நிறைக்கு சமனான நிறையுடைய நீர் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும். சரி, ஓகே. அப்ப இப்ப இந்த ஆரம்பத்துல மிதந்து கொண்டிருக்கத்தால இந்த காயினை நிறைகிற காயினுக்கு ஒரு நிறை உண்டிக்குமே, அந்த காயின நிறைக்கு சமனான நீர் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும். சரி, அப்ப இப்ப நாங்க எடுத்து பார்த்தோன்னு சொன்னா எங்களை செல்லும் காயின நிறை நாங்க MCG எடுத்தா அப்ப இவருடைய நிறைக்கு சமனான நீர் சரி இடம்பெயர்க்கப்பட்டீரு. அப்ப MCG சமன் B ரோ WG எடுக்கிறேன். சரியா, அதுபோல செல்லும் இந்த காயின்ட கனவளவை நாங்க VC எடுக்கிறேன். காயின் அடர்த்தி ரோசி இந்த G சமன் V ரோ WG. இது வெட்டிப்பட்டா உங்களுக்கு தெரியும் இது அமிலக்கூடிய ஒரு பொருள். அப்ப அமிலக்கூடிய ஒரு பொருளா இருந்தா புள்ளியர் ரோசியன் செல் எது சரி ரோ டபிள்யூஎம் பார்க்க பிடிக்கும் பெருசா தானே இருக்கும். ரோசி ரோ டபிள்யூஎம் பார்க்க பெருசா ஈந்தா சரியா எங்களே செல்லும் இப்ப பி சி ரோசி செல்லுது பி ரோ டபிள்யூக்கு சமனாகணும்னு சொன்னா இப்ப இந்த பிசிஎம் பார்க்க சரி பிசிஎம் பார்க்க பி எப்படி இருக்கும் பெருசா இருக்கும். அப்படி என்னன்னா இப்ப இவ்விடத்துல வந்துட்டு இந்த காயின் வந்துட்டு மிதக்குதான் இருந்தா காயின்ட கனவளவையும் பார்க்க கூடுதலான கனவளவு நீர் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த காயினை தூக்கி நீங்க இதுக்குள்ளுக்கு போட்டண்டா இப்ப இது மிதந்து கொண்டீண்டு இப்ப அமிழ்காறு அமிழ்ந்துன்னு சொன்னா புள்ளியால் அவரோட கனவளவுக்கு சமனான நீர் தான் இடம்பெயர்க்கப்படுது. அப்ப இப்ப இவர் அமிழ்ந்த டைம்ல இவர் இடம்பெயர்க்கிற கனவளவு பிசி, ஆரம்பத்தில் இவர் இடம்பெயர்ந்த கனவளவு பிஎன்சில விசிஎம் பார்க்க கூடு. அப்ப இவர் எச்என் செல் எது எந்த நடக்கணும் இல்லையா, இந்த கோயினை தூக்கி இதுக்குள்ள போட்டா எச் எந்த நடக்கணும் குறையும், எச் வந்துட்டு குறையும். சரி, எச் குறையும். அப்ப எல்கமா எச் என்பன
இரண்டும் குறைவடையும். ஆன்சர் வந்து 4வது. ஓகே.